முட்டை குழம்பு எப்போ ஒரே மாதிரி வைக்காம இப்படி பொரிச்ச முட்டை குழம்பு வச்சு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்னு தான் சொல்லணும். ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் ஒரு பேன்ல வச்சுட்டு 4 முட்டை அவிச்ச முட்டை போட்டு மிளகு ஜீரகத்தூள் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு லைட்டா போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில பட்டை சோம்பு சேர்த்துக்கங்க. இது வெடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கப் வெங்காயம் போட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதுவும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு முட்டை, அதாவது இதுல உடைச்சு இப்போ இதை நல்ல பொரியல் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் 2 தக்காளி பழத்தை வந்து அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான. அடுத்தது இதுல சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் ரொம்ப முக்கியங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் மட்டன் மசாலாவும் மட்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வந்து கிரேவி மாதிரி செம்ம சூப்பரா பிரியாணி ஸ்ட்ரக்சர்ல வரும். இந்த மாதிரி டைம்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறம் பொரிச்ச முட்டைகளை இதோட ஆட் பண்ணி கொத்தமல்லி லீஃபை போட்டு இறக்குறீங்கன்னா அப்பப்ப வேற லெவல் எக் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னங்க அடிக்கிற மழை காலத்துல சுட சுட சாதம் வச்சு இந்த எக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா வேற யாருக்கு தாங்க பிடிக்காது. சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.